ராகவா விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி 3 நாட்கள் மதுக்கடைகள் மூடல். போட்டி போட்டு மது பாட்டில்களை வாங்கி சென்ற மது பிரியர்கள். 2 பெண்கள் உட்பட 3 பேரிடம் 2 லட்சம் ரூபாய் மோசடி. சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. புதுவையில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வெயில். வெப்ப அலையிலிருந்து பாதுகாக்க சில வழிமுறைகள். இன்று மாலையுடன் நிறைவடைந்த தேர்தல் பிரச்சாரம். தமிழகத்தில் வேட்பாளர்கள் இறுதிக்கட்ட வாக்கு வேட்டை. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி 3 நாட்கள் மதுக்கடைகள் மூடப்படுவதாக அறிவித்திருந்ததால் மதுப்பிரியர்கள் போட்டி போட்டுக் கொண்டு மதுபானங்களை வாங்கி சென்றனர். தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடக்கிறதா? இதன் ஒரு பகுதியாக தமிழகத்தில் உள்ள மதுக்கடைகள் இன்று முதல் 23ஆம் தேதி வரை 3 நாட்கள் மூடப்பட உள்ளதா? தமிழகத்தையொட்டி புதுச்சேரி இருப்பதால் இங்குள்ள மதுக்கடைகளை மூட கலால்துறை உத்தரவிட்டுள்ளதா? அதன்படி புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் உள்ள மதுக்கடைகள் இன்று காலை 10 மணி முதல் 3 நாட்கள் மூடப்படுகிறது. இதனையொட்டி புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் உள்ள மதுக்கடைகளில் நேற்று மாலை முதலே மதுப்பிரியர்கள் கூட்டம் அலைமோதியது. அவர்கள் முண்டியடித்துக் கொண்டு தங்களுக்கு விருப்பமான மதுபானங்களை வாங்கி சென்றனர். சிலர் பெட்டி பெட்டியாக மது பாட்டில்கள் வாங்கி சென்றதை காண முடிந்ததா? இதற்கிடையே புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் தமிழக எல்லையோரம் உள்ள தனியார் மதுக்கடையில் நேற்று மாலை முதல் மது வாங்க அதிக அளவில் கூட்டம் இருந்ததா? இதனால் மதுப்பிரியர்கள் வரிசையில் நின்று மது பாட்டில்களை வாங்கினர். அப்போது ஒருவரை ஒருவர் முந்திக்கொண்டு மது பாட்டில்களை வாங்க முயன்றனர். இதில் அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டதா? இந்நிலையில் இன்று காலை 10 மணியளவில் புதுவையில் உள்ள அனைத்து மதுபான கடைகளையும் கலால்துறையினர் பூட்டி சீல் வைத்தனர். 2 பெண்கள் உட்பட 3 பேரிடம் 2 லட்சம் ரூபாய் மோசடி செய்த மர்ம நபர்களை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி பகுதியை சேர்ந்த பெண்ணிடம் பகுதி நேர வேலை மூலமாக வீட்டில் இருந்தே அதிகமாக பணம் சம்பாதிக்கலாம் என்று மர்ம நபர் ஒருவர் ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதனை நம்பிய அந்த பெண் மர்ம நபர் கூறிய டாஸ்கை முடித்துள்ளார். அதன் பேரில் அவரது வங்கி கணக்கில் அதிக தொகை இருப்பு காண்பித்துள்ளது. அதை அவர் எடுக்க முயன்ற போது முடியவில்லை. சம்பந்தப்பட்ட நபரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதன் பிறகு பெண்ணுக்கு தான் ஏமாற்றப்பட்டது தெரிய வந்ததா? இதேபோல பெரிய காலப்பட்டு பகுதியை சேர்ந்த பெண்ணிடம் டெலிகிராம் மூலமாக மர்ம நபர் தொடர்பு கொண்டு ஆன்லைன் பகுதி நேர வேலையில் அதிகமாக சம்பாதிக்கலாம் என கூறி 90,000 ரூபாயை மோசடி செய்துள்ளார். இதேபோல புதுச்சேரியை சேர்ந்த ஆண் நபரிடம் தனியார் வங்கி கிரெடிட் கார்டு இருந்து அவருக்கே தெரியாமல் 50,000 ரூபாய் எடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து பாதிக்கப்பட்ட 2 பெண் உட்பட 3 பேரும் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் ஆன்லைன் போர்ட்டல் மூலமாக புகார் அளித்துள்ளனர். அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவையில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வெப்பத்தில் இருந்து பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான அறிவுறுத்தல்களை சுகாதாரத்துறை வழங்கியுள்ளது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. வெப்பத்தின் தாக்கத்தில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள பொதுமக்கள் பகல் நேரங்களில் வெளியில் செல்ல முடியாமல் தவிக்கின்றனர். இந்நிலையில் அதிகபட்ச வெப்பத்தை தவிர்க்க சில வழிமுறைகளை சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது. அதன்படி வெப்பநிலை அதிகமாக இருக்கும் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரையிலான காலகட்டங்களில் வெளியில் நடமாடக்கூடாது என்றும் முடிந்தவரை வீட்டிற்குள்ளேயே இருக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளது. இலகுவான தளர்வான பருத்தி ஆடைகளை அணியுமாறும் வெளியில் செல்லும் போது சன்கிளாஸ், தொப்பி அல்லது குடைகளை பயன்படுத்துமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. உடலில் நீர்சத்து இழப்பை தடுக்க ORS கரைசல், எலுமிச்சை பானம், மோர் அல்லது இளநீர் அருந்த வேண்டும் என்றும் மது, டீ, காஃபி மற்றும் உடலில் நீர்சத்தை இழக்கச் செய்யும் கார்பனேட் பானங்கள் பருகுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளது. பொதுமக்கள் நாள் முழுவதும் நீரேற்றத்துடன் இருக்க வேண்டும் என்றும் போதிய அளவு தண்ணீர் பருக வேண்டும். பயணம் செய்யும் போது தண்ணீரை உடன் எடுத்து செல்ல வேண்டும். அதிகபட்ச வெப்பம் நிலவும் நேரங்களில் கடினமான வேலை அல்லது வெளிப்புற செயல்பாடுகளை குறைத்துக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தியுள்ளது. தர்பூசணி, முலாம்பழம், ஆரஞ்சு, திராட்சை, வெள்ளரிக்காய் மற்றும் கீரை வகைகள், நீர் சத்துள்ள காய்கறி உணவில் அதிகமாக சேர்த்து கொள்ள வேண்டும். ஜன்னல் கதவுகளில் சூரிய ஒளியை தடுக்கும் திரைச்சீலைகளை பயன்படுத்த வேண்டும். அதே வேளையில் அறைக்குள் சரியான காற்றோட்டத்தை உறுதி செய்ய வேண்டும். குழந்தைகள், கர்ப்பிணிகள், முதியவர்கள் மற்றும் நோயுற்றவர்கள் சூரிய ஒளியில் நேரடியாக நேரம் செலவிடுவதை தவிர்க்க வேண்டும். வியர்வை வெளிப்படும் போது உடல் வெப்பம் அந்த திரவத்தை நீராவியாக மாற்றும். அப்போது சருமத்தின் மேல்பரப்பில் இருந்து வெப்பத்தை அகற்றி உடலில் உள் வெப்பநிலையை குறைக்க உதவிடும். ஆனால் வியர்க்கும் போது திரவங்களையும் தாதுக்களையும் உடல் இழக்கும். எனவே தாகம் எடுக்கும் வரை காத்திருக்காமல் தண்ணீர் பருகுவது நல்லது.
தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவு பெற்றதா? தமிழக சட்டசபை தேர்தல் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. அடுத்து யாருடைய ஆட்சி அமையப் போகிறது என்பதை நிர்ணயிக்கப் போகும் இந்த தேர்தல் பலத்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக தலைமையில் ஒரு அணியும் அதிமுக தலைமையில் மற்றொரு அணியும் களம் காணும் நிலையில் விஜயின் தமிழக வெற்றி கழகம், சீமானின் நாம் தமிழர் கட்சி ஆகியவையும் தனித்து போட்டியிடுகின்றன. இதனால் தேர்தல் களத்தில் 4 முனை போட்டி நடைபெறுகிறது. இன்று மாலை 6 மணியுடன் பிரச்சாரம் ஓய்வதைத் தொடர்ந்து உடனடியாக தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வருகின்றன. இன்று மாலை 6 மணிக்கு பிறகு யாரும் எந்தவிதமான பிரச்சாரத்திலும் ஈடுபடக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. திரைப்படங்கள், தொலைக்காட்சிகள், வாட்ஸ்அப், முகநூல் உள்ளிட்ட அனைத்து சமூக வலைதள பக்கங்கள் மூலமாகவும் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்றும் தமிழக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் தலைவர்கள் இறுதிக்கட்ட வாக்கு வேட்டையை இன்று நடத்தினர். மாநில அளவிலான கபடி போட்டியில் பெருந்தலைவர் காமராஜர் கலைக்கல்லூரி மாணவர்கள் முதல் பரிசினை வென்றுள்ளனர். புதுச்சேரி தொழில்நுட்ப கல்லூரி சார்பில் மாநில அளவில் நடைபெற்ற கபடி போட்டியில் 20க்கும் மேற்பட்ட கபடி வீரர்கள் கலந்து கொண்டு விளையாடினர். இதில் களித்தீர்த்தால்குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் கலைக்கல்லூரி மாணவர்கள் முதல் பரிசு பெற்றனர். வெற்றி பெற்ற மாணவர்களை பாராட்டும் விதமாக கல்லூரி வளாகத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் லெப்டினன்ட் கதிர்வேல் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற கபடி வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். கல்லூரியின் பல்வேறு துறைகளை சேர்ந்த பேராசிரியர்கள் சிவகுமார், ராஜ்மோகன், தங்கப்பெண், செந்தமிழ் ராஜா, வைத்திலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கல்லூரியின் உடற்கல்வி இயக்குனர் அன்பழகன் செய்திருந்தார். கபடி போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களை பேராசிரியர்கள், மாணவர்கள் என பலர் வாழ்த்தினர். புதுவை காந்தி வீதியில் உள்ள கிரசன்ட் பள்ளி ஆண்டு விழாவில் மாணவர்களின் கண்கவரும் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. புதுவை காந்தி வீதி பகுதியில் அமைந்துள்ள கிரசன்ட் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினர்களாக செயலாளர்கள் சரவணன், ரவிக்குமார், ஜாகிர், உஷா, யாசிர் ஆகியோர் கலந்து கொண்டனர். ராக் இன்டர்நேஷனல் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ரத்தினராஜ், கிரசன்ட் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் இந்திரா மற்றும் ஆசிரியர்கள் இதில் பங்கேற்றனர். கடந்த கல்வியாண்டில் தேர்ச்சி பெற்று அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மாணவர்களின் சாதனைகளை பாராட்டிய சிறப்பு விருந்தினர்கள் அவர்களது எதிர்காலத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் இசை, நடனம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. இவை பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. எதிர்வரும் கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருவதாகவும் பள்ளி நிர்வாகம் தெரிவித்தது. இந்த ஆண்டு விழா பள்ளியின் கல்வி மற்றும் கலை வளர்ச்சியை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்திருந்தது. மயிலம் பொம்மபுர ஆதீனம் சார்பில் சித்திரை பெருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள மயிலம் பொம்மபுர ஆதீனம் கிளை மடத்தில் வீர சைவ திருமடம் சார்பில் சித்திரை பெருவிழா நடைபெற்றதா. விழாவில் மயிலம் தமிழ் கல்லூரி முதல்வர் திருநாவுக்கரசு வரவேற்று நோக்க உரையாற்றினார். தமிழறிஞர் சீனு வேணுகோபால் சித்திரை மாதத்தின் சிறப்புகள் குறித்து பேசினார். தமிழறிஞர்கள் வேல்முருகன், நெய்தல் நாடான், ராச திருமாவளவன், கோவிந்தராசு ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். விழாவின் முக்கிய நிகழ்வாக 20ஆம் பட்டம் சிவஞான பாலையா சுவாமிகள் சித்திரை மாதத்தின் சிறப்புகளும் நாம் செய்ய வேண்டிய செயல்கள் குறித்தும் சிறப்புரையாற்றினார். விழாவில் தமிழறிஞர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஒதியம்பட்டு வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுவை ஒதியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரமேஸ்வரர் சுவாமிகள் ஜீவ சமாதி சித்தர் பீடத்தில் 234ஆம் ஆண்டு குரு பூஜை விழா நடைபெற்றதா. பால்குளம் எடுத்தல், அதனைத் தொடர்ந்து குரு பூஜை விழா நடைபெற்ற நிகழ்ச்சியில் பெண்கள் கலந்து கொண்ட திருவிளக்கு பூஜை நடத்தப்பட்டதா. இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு சிறப்பு பூஜைகளை செய்தனர். உலக நன்மை, அமைதி மற்றும் குடும்ப நலன் வேண்டி இந்த பூஜை நடத்தப்பட்டதா. இந்த பூஜையில் மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார், இந்திரா நகர் தொகுதி பிரமுகர் முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அவர்களுக்கு ஆலயத்தில் முதல் மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுவையில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 14,235 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,13,880 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,720 ரூபாய்.
மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி 3 நாட்கள் மதுக்கடைகள் மூடல். போட்டி போட்டு மது பாட்டில்களை வாங்கி சென்ற மது பிரியர்கள். 2 பெண்கள் உட்பட 3 பேரிடம் 2 லட்சம் ரூபாய் மோசடி. சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. புதுவையில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வெயில். வெப்ப அலையிலிருந்து பாதுகாக்க சில வழிமுறைகள். இன்று மாலையுடன் நிறைவடைந்த தேர்தல் பிரச்சாரம். தமிழகத்தில் வேட்பாளர்கள் இறுதிக்கட்ட வாக்கு வேட்டை. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.